കൂട്ടുകാർക്കും സ്വാഗതം. ആനന്ദ് ബ്രോ എല്ലാവർക്കും അറിയായിരിക്കും. നമ്മൾ ഇതിനു മുമ്പ് ഇവിടെ വന്നിട്ട് ലോഫ്റ്റ് വിസിറ്റ് വീഡിയോ ഒക്കെ എടുത്തിട്ടുണ്ടായിരുന്നു. നമ്മളെ നല്ല ക്വാളിറ്റിയുള്ള എല്ലാ പ്രാവുകളും ഉണ്ട്. എല്ലാ വർഷവും വന്നിട്ട് ഏറ്റവും കുറഞ്ഞ നല്ലൊരു ടൈം വയ്ക്കാൻ പറ്റുന്നുണ്ട്. 15 മണിക്കൂറിന് മുകളിൽ എല്ലാ പ്രാവശ്യം വെച്ചിട്ടുണ്ട്. നമ്മുടെ കാഞ്ഞിരകുളം, നമ്മുടെ ട്രിവാൻഡ്രം ആ രീതിയിലുള്ള ഫ്ലയേഴ്സ് അസോസിയേഷൻ്റെ ടൂർണമെൻറ്റിനും വിട്ടിട്ടുണ്ട്. അവിടെയും സമ്മാനം അടിച്ചിട്ടുണ്ട്. ഷീൽഡ് ഇതൊക്കെ നമുക്ക് എടുക്കാം. വന്നിട്ട് സമ്മാനങ്ങളൊക്കെ നമ്മൾ നിരത്തി വെച്ചിട്ടുണ്ട് ഫോട്ടോ ഒക്കെ എടുക്കാൻ വേണ്ടിയിട്ട്. നമുക്ക് ഓർഡറായിട്ട് എടുത്ത് കാണിച്ചു തരാവുന്നതാണ്. അപ്പോൾ ഇപ്രാവശ്യം വന്നിട്ട് ടൂർണമെൻറ്റ് വിട്ടിരുന്നത് എത്ര வந்து இப்போ இந்த வருஷம் ஒரு 5 எண்ணம் விட்டேன். 5 எண்ணத்துக்கு விட்டுருக்கு. வந்து எவ்வளோ டைம் வச்சிருக்கு ப்ரோ? 15-18. எல்லாமே சேர்த்து ஒரே வாட்டியா டூர்னமெண்ட்? தனித்தனியா? தான் விட்டேன். 2 இடத்துல 5-18. ஓகே ஓகே. 15-18. ஓகே. இந்த வாட்டி வந்து 15-18 வச்சிருக்கு. எந்த லைனேஜ் புறா ப்ரோ? எந்த கலர், எந்த லைனேஜ்? வெள்ளை வால்கருப்பு ஜீனி, വെള്ള ലൈനേജ്. ഓക്കെ. ജീനി ഇത് നമ്മുടെ ഇത് ജാക്ക് വഴി വെള്ള ജൈൻ സബ്ജായും വെള്ളയും. ഓക്കെ. സബ്ജ വെള്ളയും ചേർത്തുള്ള ഒരു ലൈനേജ്. அப்புறம் வந்து வேற ஒரு ஜாக் ஜீனிக்கும் ஒரு வெள்ளைக்கும். ஓகே ஓகே. வந்து கூட துணப்புறா பிறந்தது அதே ஜீனி தான், ரெண்டும் ஒரே கலர் தான். ஓகே. நம்ம புறா பார்த்துலாமா? அந்த புறா. ஓகே. அந்த புறா எடுக்கு. ஓகே ப்ரோ, இந்த 2 புறாக்கள் தான் வந்து டூர்னமெண்ட்டு பறந்துருக்குல்ல. வந்து அந்த புறா சீலு இப்போது எத்தனை 8 டூர்னமெண்ட்டும் இந்த 2 புறா சேர்ந்து தான் பறந்துருக்கு. 6 டூர்னமெண்ட். ஓகே. வந்து இப்போது எப்படி தான் நீங்கள் ட்ரெயின் பண்ணது? எவ்வளோ 15 மணிக்கூர் பறக்கிற இருந்தால் அதுக்கு ட்ரைனிங் எல்லாமே தேவை தானே? எத்தனை நாள் ட்ரைனிங் பண்ணியாச்சு? 2 மாதம் ட்ரைனிங். 2 மாதம் மொத்தமாக ட்ரைனிங் கொடுத்தாச்சு. வந்து இதோட பேரண்ட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது. இதோட நெக்ஸ்ட் சிக்ஸ் எல்லாமே இருக்கா? செயலுக்கு எல்லாமே இருக்கு. ஓகே ஓகே. நீங்கள் தேவைக்கு வச்சுருக்கு. வந்து இப்போது இவ்வளோ டைம் பறக்கிறேன்னா அதுக்கு சாப்பாடு இது எல்லாமே கரெக்டாக ஒரு இது வேணும் தானே? சாப்பாடு கரெக்டாக கொடுக்கணும். அதுக்கு பயங்கர ரிஸ்க் தான். கொஞ்சம் பார்த்து கொடுக்க வேண்டியதான். என்னென்ன ரீதியில் சாப்பாடு? இப்போது என்ன சாப்பாடு? பாதாம் பருப்பு, பூரவு, கொண்டக்கடலை, நம்ம என்னெல்லாம் கொடுக்கணுமோ கொடுக்க வேண்டியதுதான். எத்தனை வாட்டி கொடுக்குவே ப்ரோ? காலையில் ஈவினிங் கொடுக்குமா? அதோ ஒரு வாட்டி தான், ஈவினிங் மட்டும்தான் கொடுக்குறேன். வந்து இந்த கம்பம்புல் அது காலையில் கொடுக்குமா? அது எனி டைம் கூட்டுக்குள்ளே, எப்போவுமே கூட்டுக்குள்ளே வச்சுருக்கேன். தண்ணி வந்து இந்த டைம் எதுவுமே கிடையாது. இந்த காலையில் இந்த டைமுக்கு, ஈவினிங் இந்த டைமுக்கு அப்படி கிடையாது. கூட்டுக்குள்ளே எப்போவுமே சாப்பாடு வச்சுருக்கு. ஓகே ஓகே. அப்போ இந்த இது பதாம் பருப்பும் இதெல்லாமே எத்தனை வச்சு கொடுக்குவேன்? ஒரு 8லேருந்து ஒரு 10 வரை கொடுப்பேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து அப்படியா? அதோ ஒரு 3-4 ஒரு 5 ஒரு 8 ஹவர் பறந்த பிறகு கையறை கொடுக்க தொடங்கும். ஓகே. 8 மணிக்கூர் பறக்கிற வரைக்கும் கையோர் இது சாப்பாடு எதுவுமே கொடுக்காது. வந்து இப்போது ஃபஸ்ட்டு சிக்காக இருக்கும்போது அவ்வளோ டைம் பறந்துடுமா? அதோ எத்தனை சிக்காக இருக்குன்னு ஒரு 4 ஹவர் ஒரு 5 ஹவர் அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஓட்டி வச்சுட்டு கட் பண்ணி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் 3ஆம் மாதம் ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் இறக்க கொடுப்போம். ஓகே ஓகே. அப்போது 5ஆம் மாதம் ட்ரைனிங் பண்ணி ஒரு 5-5ஆம் மாதத்துக்கு பிறகு தான் കൈയേറിയെ കൊടുത്തിട്ടുള്ളൂ. ഓക്കെ. അപ്പം നമ്മൾ വന്നിട്ട് ഇപ്പോൾ പ്രാവിന് കുഞ്ഞായിരിക്കുന്ന സമയത്ത് ഒരു 4 മണിക്കൂറൊക്കെ പറത്തിയതിനു ശേഷം വെട്ടി വെച്ച് അത് കഴിഞ്ഞൊരു ടൂർണമെൻറ്റ് സമയമൊക്കെ ആകുമ്പോൾ വീണ്ടും ചിറക് അത് എപ്പോഴാ വലിച്ചു വിടുറേ? 3ാമത് മാസം ഒരു 15ആം തീയതി വാക്കിൽ. ഓക്കെ. അപ്പം മാർച്ച് മാസമൊക്കെ വരുമ്പോൾ അതിൻ്റെ ചിറകൊന്ന് വലിച്ചു വിട്ട് ചിറക് റെഡിയായി വരണവരെയും 5ാമത് മാസം കമ്പം പുല്ല് മാത്രം തന്നെ കൊടുക്കും. ഈ റെഡിയായി വരണവർ പറത്തുന്നതുக்கு முன்னாடி வரை கம்பம் புல்லு, அந்த சிறகு வந்துகிட்டு இருக்கிற சிறுபேர், கொண்டக்கடலை. கொண்டக்கடலையும் கொடுக்கும். கொண்டக்கடலை எத்தனை கொடுக்குவே ப்ரோ? சும்மா உடச்சி வைப்பேன். ஓகே. அதுவே சாப்பிடு. வந்து சும்மா அப்படியே இது கொவரை போட்டு உடச்சி வச்சு வைக்குமா? உடச்சி வைப்பேன், அதாவே சாப்பிடுறோம். ஓகே ஓகே. അപ്പം வந்துட்டு பாதாம் பருப்பு நம்ம கையறையா பிடிச்சி கொடுக்கறது ஒரு 6 மணி நேரம் வந்த பிறகு தான். இந்த பாதாம் பருப்பு வந்து அரைச்சு கொடுக்கும்னு சொல்லுவல, அதே மாதிரி அதுவும் சும்மாவே அப்படியே சின்னதாக பொடிசா கட் பண்ணி உள்ள நம்ம இந்த டேப்லெட் குளிகை எல்லாமே கொடுக்குற மாதிரி நம்ம அதாவே சாப்பிட்றோம். ஓகே ஓகே. வந்து தோடு களைஞ்சதுக்கு அப்புறமா தோடு களைஞ்சி பொடிசா நம்ம கட் பண்ணி வச்சா போதும். ஓகே ஓகே ஓகே. அதுவே சாப்பிடும். அதை சாப்பிட்றோம். ஓகே ஓகே. அப்போது இந்த ட்ரைனிங் எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்து எவ்வளோ டைம்? வந்து இப்போது 4 மணிக்கூர் படத்தி கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து புதுசாக ரெக்க கொடுத்ததுக்கப்புறம் எப்படி ட்ரைனிங்? சாதாரண விடுவோம். ஒரு 2 ஹவர் 4 ஹவர் 5 ஹவர் பறக்கிறது சும்மா பகலில் மட்டும்தான் விடுவோம். ஓகே. அதுக்கும் பிறகு சாயங்காலம் ஒரு 6:50 போல் பிடிச்சி நைட்டுக்குள்ளே ஏறி இறங்கின பிறகு தான் ட்ரைனிங்கே வரும்.
ഓക്കെ അപ്പോൾ ഫസ്റ്റ് ഒരു 5 മണിക്കൂർ പറക്കണ വരെയും കാലയിൽ അതായത് ഇപ്പോൾ സുത്തവിടണത് മാതിരി അതോ എപ്പടി എത്ര മണിക്ക് വിടുവേ കാലയിൽ காலைல சும்மா ஒரு 7 மணி 7 மணிக்கு விட்டு ஒரு மணி வரை பறக்கிறது வரை அப்படி பகல்ல விட்டுருவோம். ஓகே ஓகே சிலர் சொல்லு ஈவினிங் தான் புறா விடணும் அப்படி எதுவுமே கிடையாது காலையில ஒரு டைம் பிறகு ஒரு 5 மணி நேரம் பறந்த பிறகு ஒரு ஈவினிங் ஒரு 5 மணி போல பிடிச்சி உள்ள நைட்டுக்குள்ளே ஏற்றி நைட்டுக்குள்ளே உட்கார்ந்த பிறகு தான் கையறக்கும். இங்கே லைட் ஏதாவது ஹாலஜன் பல்பு இருக்குது தானே? ஓகே ஓகே ஹாலஜன் பல்பு வச்சிருக்கு வந்து புறா பார்க்கறதுக்கு இது எல்லாமே. இப்போ இந்த ஹாலஜன் பல்பு போட்டு தான் புறா பறத்துமா அது இந்த கீழே எல்லாமே புறாக்களை விட்டு இருக்குமா? இல்லை போட்டு நம்ம புறா உட்கார நேரம் புறா திறந்து. ஓகே ஓகே அல்லாத வந்து புறா பார்த்து பறக்கிற மாதிரி கிடையாது இல்லை நம்ம தேவைக்கு திறந்து விடுவோம். ஓகே ஓகே தேவைக்கு இது மாதிரி வெட்டு போடுறதுக்கு மட்டும் திறந்து விடுவேன். நமக்கு போதும் அந்த புறா பறந்தது போதும்னா நம்ம திறந்து. ஓகே இப்போ இந்த வாட்டி டூர்னாமெண்ட் பறந்துருக்க புறா இருக்குல்ல அது வந்து இந்த வெட்டு போட்ட உடனே உட்காருமா அது டைம் எடுத்து சும்மா லைட்டை போட்டு விட்டா போதும் அது. ஓகே அது ட்ரைனிங் கொடுக்கும் போதே அப்படி வந்து இந்த தட்டில் லைட் வச்சிருக்கா வந்து டியூப் லைட் ஏதாவது என்ன இருக்குது? ஓகே ஓகே 2 லைட்டு வச்சிருக்கு. ஓகே ஓகே இது வந்து சும்மா புறாக்களை திறந்து விட்டு இந்த லைட்டு போட்டால் உடனே உட்காந்துடும் வந்து தட்டுக்கே உட்காந்துடும் வந்து வேற எங்கேயும் சவுட்டாது நம்ம நேராக லைட்டு போட்டாலே புறக்கலாம் வந்துடும். ஓகே ஓகே அது வந்து நம்ம ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இருக்கும் தானே? ட்ரைனிங்கில் தான் இருக்குது. நம்ம ட்ரைனிங் என்ன மாதிரி கொடுக்குறோமோ அதுக்கேற்க அந்த புறா வரும். ஓகே ஓகே இப்போ நீங்கள் வந்து டூர்னாமெண்ட்டுக்கு வந்து எத்தனை புறாக்களை ரெடி பண்ணி அதில் வந்து இந்த புறா செலக்ட் பண்ணது? ஒரு 25 புறா ரெக்க உருவி இருப்பேன். ஓகே ஓகே ரெக்க உருவி இந்த வருஷம் பயிரி அடிக்கணும் கூடுதல் அது நல்ல புறாலாம் பயிரி கொண்டு. ஓகே பயிரி அடிக்கல இருந்தால் நமக்கு இதோட டைம் வைக்க முடிஞ்சிருக்கு எதிர்பார்த்துருக்கலாம். பின்ன இந்த வாட்டி கிளைமேட் எல்லாமே எப்படி இருந்துச்சு? கிளைமேட் அம்மாவும் கிளைமேட்டு தான். ஆனால் என்னென்னா கொஞ்சம் பயிரி அடி கூடுதல்னால நம்ம பெரிய அளவு கவர்மெண்ட் ப்ரௌடாக. ஓகே பயிரி தான் இங்கே ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. பயிரியில் இருந்தால் கொஞ்சம் கூட டைம் வைக்கிற மாதிரி இருக்குது. நமக்கு என்னென்ன பக்கத்தில் ப்ராக்குண்டு கிடையாது. இல்லை பயிரி வந்து நான் கண்டிப்பாக பிடிச்சிக்கிறேன். ஓகே 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 பக்கத்தில் ப்ராக்குண்டு இருந்தால் ஓரளவுக்கு எல்லா கூட்டிலேருந்து ஒரு புறா வச்சு போயாலும் பிரச்சனை வராது. அட்ஜஸ்ட் பண்ணி போயிடும். இது என்னென்ன பக்கத்தில் கூண்டு இல்லாதனால நம்ம வந்துன்னா கண்டிப்பாக கொண்டு போய் ஓகே ஓகே அதனால ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே ஓகே தப்பி ஏதாவது ஒரு ப்ரா வரும் அந்த ப்ரா தான் டைம் வச்சுருக்கோம். ஓகே ஓகே வந்து இப்போது டூர்னாமெண்ட்டுக்கு இருக்குல்ல இப்போது இந்த வாட்டி விட்டால் டூர்னாமெண்ட்டுக்கு ரூல்ஸ் எல்லாமே எப்படி? ரூல்ஸ் ரெகுலர் ரூல்ஸ் தான். எனி டைம் எல்லா ரூல்ஸும் தான். அது பிரச்சனை இல்லை. அது குழப்பம் இல்லை. நம்ம தெரிஞ்ச ரூல்ஸ் தான் ரெகுலராக நம்ம விட்டுட்டு இருக்கக்கூடியது தானே. அதனால நமக்கு பிரச்சனை என்ன. டூர்னாமெண்ட்டில் இப்போ முடியாமல் வருதுன்னு ஒரு 7 புறா போட்டு இறக்கலாம். இங்கே கூடிய ரூலில் இருக்குது. அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஓகே ஓகே இது சான்ஸ் மாதிரியா இல்லை டைம் வச்சு வைக்கிற மாதிரியா? 2 புறா பறந்துட்டு இருக்க நேரம் முடியாமல் ஒரு புறா பறந்து புறா போட்டு இறக்கிடலாம். 7 புறா போட்டு இறக்கிடலாம்னு இப்போ ஒரு சில பண்ணியிருக்கு. நல்ல ரூல் தான். 7 புறா தான் வெட்டு போடணும். ராய முடியாமல் தானே வரும். அப்போ நமக்கு என்னென்ன அந்த புறா வெளியே போகாமல் இருக்கிறதுக்காண்டி நான் 7 புறா போட்டு இறக்கிக்கிறேன். ஓகே ஓகே இந்த ட்ரைனிங் டைம்லையும் நம்ம வந்து புறா ஏதாவது பிரச்சனை தோணுச்சாலும் பயிரி அடித்தாலோ இல்லை புறா முடியாமல் வந்தால் நம்ம புறா போட்டு தான் இருக்கும். அப்போ அந்த புறாக்கு தெரியும். ஓகே இப்போ நீங்கள் ட்ரைனிங் பண்ணும்போது எப்படி டைம் ஏற்றி கொண்டு போகிறேன் வந்து எவ்வளோ டைம் வச்சு ஏற்றுவே அது எல்லாமே வந்து சொல்ல முடியுமா? பறந்து வரதை பொறுத்து தான். இப்போ நம்ம ஒரு 10 ஹவர் பறந்த புறான்னா மேக்ஸிமம் 12 ஹவர் பறத்தை பார்ப்போம். ஓகே 10 ஹவர் பறந்த புறா இருந்தால் ஒரு 5 மணி சேர்த்து வீണ്ടുம் ஏற்றி விடுவோம். 2 ஹவர் வச்சு சேர்த்து ஏற்றி விடு. இப்போ நைட்டு பகலில் 1 மணி நேரம் தாட்டு விடுவோம். ஓகே இப்போ எவ்வளோ நாள் ரெஸ்ட் இதெல்லாமே கொடுக்குறேன்? எத்தனை டைம் வச்சு ரெஸ்ட்? 15 ஹவர் பறந்த புறான்னா 3 நாள் ரெஸ்ட். ஓகே 15 ஹவர் பறந்தா 3 நாள் ரெஸ்ட்டு. அதுக்கு கீழே இருந்தால் 2 நாள். 2 நாள் ரெஸ்ட். 15 ஹவர் பறந்த புறான்னா 3 நாள் ரெஸ்ட்டு சுத்த விடுவோம். ஓகே ஓகே இப்போ இந்த வாட்டி பறந்த புறா வந்து எவ்வளோ வயசு இருக்கும் அதுக்கு? 8 மாதம் தான் இருக்குது. சின்ன புறா. ஓகே ஓகே 8 மாதம் தான் இருக்குது வந்து இந்த കഴിഞ്ഞ லாஸ்ட் சீசனுக்கு எடுத்தப்பட்டான். ஓகே ஓகே அப்போது ஒரு வயசுக்குள்ளே இப்போ ஒரு வயசுக்குள்ளே வந்து இப்போ 15 மணி நேரம் வச்சிருக்கு. ஓகே ஓகே நம்ம சீசன் முடிஞ்சு ஜோடி போட்டு எடுத்தப்பட்டாதான். ஓகே 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 எல்லாம் കഴിഞ്ഞ சீசன் முடிச்சு அப்படியே எடுத்தப்பட்டாதான். ஓகே ஓகே அப்புறம் வந்து இப்போ இவ்வளோ டைம் பூரா பறக்கிறேன்னா வந்து அதுக்கு இப்போ ஏதாவது நோய் இதெல்லாமே வரும்போது நம்ம மெடிசின் கொடுக்குறோம் தானே. அப்போது இந்த சளி அப்படி ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா இந்த டூர்னாமெண்ட் டைமில்? ஏதாவது டூர்னாமெண்ட்டுக்கு வராது. ஆனால் சாதா வரும். இனிப்பும் வரும். என்ன நம்ம இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகனால வந்து அந்த டைமில் மெடிசின்ஸ் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுறியா வந்து அதோ தண்ணி கலக்கும் போது ஏதாவது டெய்லி சப்ளிமெண்ட் மாதிரி வச்சுருக்கியா? இப்போதைக்குன்னா எத்ரோமிசின் மாத்திரை கொடுத்துருவோம். ஓகே ஓகே
எத்ரோமிசின் மாத்திரை கொடுத்துருவோம். பெரிய அளவு மெடிசன்னு இல்லை, இருந்தாலும் சிம்ரான் எத்ரோமிசின் இப்படி ஏதாவது கொடுத்து மெயின்டைன்ஸ் பண்ணிடலாம். ஆனால் ஓட்டுறக்கூடிய ப்ராய்க்கு நோய் வராது. அந்த கண்டிஷனாக இருக்கனால நோய் வராது. அப்படி இல்லாத ப்ரா பார்த்து தான் நம்ம இறக்க கொடுப்போம். ஓகே ஓகே. இந்த இப்போ புறா வந்து டைம் ஏறி வரணுதுக்கு ஏதாவது மெடிசின் ஏதாவது இருக்கா? அப்படி கிடையாது, நம்ம இதுவரை கிடையாது. ஆனால் அப்படி மெடிசன் வச்சு பறக்க முடியாது. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் வந்து ஓகே ப்ரோ, அப்போது நம்ம இந்த வாட்டி டூர்னமெண்ட் பறந்த புறா இதுதான். இதோட ரெக்கை இதெல்லாமே காமிக்க முடியுமா ப்ரோ? வெட்டி தான் வச்சுருப்பேன், சீசன் முடிஞ்ச. ஓகே ஓகே, சீசன் முடிஞ்சதுனால இந்த ஃபீல் இருக்குதா வெட்டி இருக்கு. இது நம்ம அடிச்சிருந்த சாயம். ஓகே ஓகே, அது தெரியணதுக்கு இல்லை எந்த புறா அந்த அடையாளத்துக்காண்டி. ஓகே ஓகே. கண்ணு வந்து ஓகே மஞ்சள் கண்ணு தானே? மஞ்சள் கண்ணு. ஓகே, நம்ம வீட்டில் நல்ல செட்டப்பு புறா தான். இது வந்து சப்ஜா வால் மாதிரி. உங்களுக்கு வெள்ளைக்கும் ஒரு இதே தாயின் ஓப்பன் இதே கலர் தான் இருக்கும். ஓகே ஓகே. கீரியாவி ஜீனியாவன. ஓகே ஓகே. இதுக்குள்ள விட்டுருக்கா. இது இதோட பேரண்ட்ஸ் உங்ககிட்ட தான் இருக்குது. வந்து உங்கள் லைனேஜ் தான் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்த பேரண்ட்ஸு தகப்பன் எல்லாமே உங்ககிட்ட. எவ்வளோ வருஷமாக இருக்குது ப்ரோ இந்த லைனேஜ் உங்ககிட்ட? ஒரு 8 வருஷமாலாம் இருக்கும். ஓகே, இது வந்து இது இந்த இப்போ நம்ம பிடிச்ச சிக்கோட தொகுப்பை அதே செய்யும் இது மாதிரி தான் வருது. ஓகே ஓகே. இது வந்து இங்கே பறந்துருக்கா? அதோ இது இது நம்மள்ட்ட சின்ன பறந்த புறா தான். எவ்வளோ வயசு இருக்குது இப்போ இதுக்கு? இது ஒரு 8 வருஷம் இருக்கும். ஓகே ஓகே. வந்து ரொம்ப ஹைட் ஏறி பறக்கக்கூடிய புறா. தாந்து தான் பறக்கணும். ஓகே ஓகே. இதுவும் நல்ல மஞ்சள் கண்ணு மாதிரி வருது. அதே டச் புறா தான், அதே கலரில் தான் இருக்கும். ஓகே. இதுக்கு ஃபீமேலும் இதே மாதிரி தான் இருக்கும். ஓகே ஓகே. ஃபீமேலை பார்க்கலாமா ப்ரோ? இந்த ஃபீமேல் ஒரு 2 வயசு இருக்கும். இது தான் நம்ம அந்த அதுக்கு போட்டிருக்கிற ஃபீமேல். ஓகே ஓகே. இது வந்து ஒரு சோரக்கண்ணு மாதிரி, ஆனால் மஞ்சள் சோர கலந்த மாதிரி. இது அதே சப்ஜெக்ட் டச் புறா தான். ஓகே, சேம். ரெண்டு தகப்பனுக்கு உண்டாயதோ ஒரே, அதாவது தகப்பன் இது தாய். அதுதான் வந்து இது வந்து ஒரே லைன் கிடையாது, ரெண்டுமே செப்பரேட் பேரண்ட்ஸு. அதில் இறங்கி இது ஜோடி போட்டது அப்படி தானே? இது பேரண்ட்ஸ், இது மதர், அது ஃபாதர். அதில் இறங்கியது தான் நம்ம ஃபர்ஸ்ட் காமிச்ச புறா. அது அந்த புறா. ஓகே. அந்த ஃபீமேலுக்கு அவன புறா. இந்த டூர்னமெண்ட்டுக்கு அடுத்து நெக்ஸ்ட் விட்டது இந்த ஃபீமேல். ஓகே. இந்த ஃபீமேலுக்கு அவன புறா ரெண்டும் ஒயிட்டு தான், ஆனால் டச்சு கீரியில் வரும். ஓகே ஓகே ஓகே. கீரியில் இறங்கினது டூர்னமெண்ட் விட்ட புறா. நல்ல மெமரியாக இருக்கும் தானே இந்த புறா? மேலே போவே ரொம்ப சின்ன தாந்தே காணிக்கும். எவ்வளோ டைமில் வந்து நம்ம தட்டில் வந்து காமிச்சிட்டு போயிடும் புறா? ஆக்கொண்டி அளவில் இருக்காது. இப்போ 50 பேர் வராங்கன்னா அவங்களுக்கு நம்ம காட்சி கொடுக்க அளவில் இருக்காது. ஓகே ஓகே. வந்து ஓகே ஓகே. வந்து டிஸ்டன்ஸ் எதுவுமே வலிஞ்சு பறக்காது இது மாதிரி. பக்கத்தில் தான். இது டபுள் கண் புறா. இது ஒரு சைடு மஞ்சள் கண்ணு. ஓகே. இது ஒயிட், பியூர் ஒயிட்லேயே டபுள் கண்ணி தானே? இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு கண்ணு கலங்க கண்ணும் ஒரு கண்ணு வந்து மஞ்சள் கண்ணும். உங்ககிட்ட மோஸ்ட்லி எல்லாமே மஞ்சள் கண்ணு தான். மஞ்சள் கண்ணு கலங்க கண்ணு. அது ஏன் மஞ்சள் கண்ணு வச்சிருக்கு? வந்து திருச்சி லைன் உடைப்பு புறானால நமக்கு அந்த மஞ்சள் கண்ணு. ஓகே ஓகே. திருச்சி லைன் தான் இருக்குனதுல வச்சிருக்கு. ஓகே ஓகே. இது வந்து பியூர் ஒயிட்லேயே டபுள் கண்ணி. இந்த சைடு ஒரு கலங்க கண்ணில் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கு. ஓகே ஓகே. வந்து ஓகே ஓகே. ரிங்கான மாதிரி ஒரு சைடு இருக்கும். இது இப்போ நம்ம பிடிச்ச ஃபீமேலுக்கு ஃபாதர். ஓகே. இதோட அம்மா புறா. ஓகே. அதுவும் வெள்ளை எல்லாம் ஒரு கலர். அந்த ஒரு டோட் மாதிரி சின்னதாக ஏறி. அது வெள்ளை பொரியில இருந்த புறா தான். ஓகே. இது கிரி லைனு இல்லை? ஜீனி லைன். ஜீனி லைன். இப்போ என்னென்னா நமக்கு இது வந்து டபுள் கண்ணியா கலங்கையா? இது கலங்க. ரெண்டுமே கலங்க கண்ணு.
ஓகே இது சிலர் சொல்லும் தானே ப்ரோ இந்த கரிங்கண்ணுக்கு கலங்க கண்ணுக்கு மஞ்சள் கண்ணு போட்டால் ரிசல்ட்டான சிக்ஸ் கிடைக்கும். நம்ம அது நம்ம அந்த கணக்கில் தான் வச்சோம். ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு என்னென்னா நமக்கு கண்டிஷன் பரவாயில்ல, நல்ல ரிசல்ட் தான். ஓகே ஓகே. இப்போது அதை பற்றி உங்களுக்கு இது என்ன, இப்போ கண்ணு இந்த கண்ணுக்கு இந்த கண்ணு தான் ஜோடி போடணும் அப்படியே தான் இருக்கா? அப்படிலாம் கிடையாது, குவாலிட்டி தான். குவாலிட்டியை பொறுத்து தான் குவாலிட்டியை பொறுத்து தான் பரவாயில்ல, அது கண்ணுலலாம் இல்லை. ஓகே. இப்போது ஒரு 2 புறாக்கள் நல்லா பறக்கிற புறா இருந்தால் அதுக்கு ஜோடி போட்டால் சிக்ஸும் அதே மாதிரி நல்லா பறந்துடும். நம்ம கூண்டு புறாயா இருக்கும், இந்த புறாயா இருக்கணும். இந்த புறா ரொம்ப ஹைட் எழும்பி பறக்கும், இந்த புறா கொஞ்சம் தாழ்ந்து பறக்கும். நம்ம இந்த 2 ஜோடி வச்சா ஓரளவு மீடியமாக பறக்கும். ஓகே. அதே மாதிரி இந்த புறாக்கு கொஞ்சம் விவரம் குறவு, ஒரு புறா நல்ல விவரம் இருக்கும். அப்போ அதை ஜோடி வச்சா பெரிய அளவு புறா மிஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம ஜோடி பண்ண புறா பற்றி தெரிஞ்சிருக்கணும். நம்ம கூண்டில் இருக்க புறாயா இருக்கணும், பின்ன நம்ம நல்ல ரிசல்ட்டான புறாயா இருக்கணும். அப்போ அதில் அதே அந்த புறாய்க்கு அதுக்கு பிள்ளைகளும் நமக்கு கை கொடுக்கும். ஓகே. இப்போது நீங்கள் ரொம்ப வருஷம் இருக்கும் தானே புறா? எவ்வளோ வருஷம் ஆச்சு ப்ரோ? நம்ம புறா வச்சு ஒரு 15-17 வருஷம் இருக்கும். 17 வருஷம் இருக்குது. இந்த 17 வருஷத்துல எந்த டைம் விட்டு டூர்னமெண்ட்டு? நம்ம மேக்ஸிமம் எல்லா டூர்னமெண்ட்டும் விட்டுருக்கோம். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் படிச்சிருக்கோம், நம்மளாயே படிச்சுக்கிட்டே தான். படித்து வர நேரம் நமக்கே தெரியும், இந்த அளவில் வந்தால் இப்படி கொண்டு வந்துடலான்னு தெரியும். ஓகே ஓகே. இல்லாமல் அனுபவம் தான், இல்லாமல் யாரும் சொல்லி கொடுத்துலாம் டக்குன்னு ஒன்றா படிக்க பண்ண முடியாது. நம்ம கூட்டில் புறா வச்சு தப்பு பண்ணி அதை சரி பண்ணி தப்பு பண்ணி அப்படி இப்படி நம்மளா படிச்சுக்கிட்டா. இந்த 15 வருஷமாக புறா வளர்த்திட்டு இருக்கு. எப்போலேருந்து டூர்னமெண்ட் டைம் வச்சு ஸ்டார்ட் பண்ணது? டூர்னமெண்ட்டு இப்போதைக்கு ஒரு 7 வருஷம் இருக்கும். 7 வருஷம் இருக்குது. எல்லாமே நல்ல டைம் தான். எவ்வளோ டைம் மேக்ஸிமம் வச்சுருக்கு? ஒரு 16 சில்லற டைம் வச்சுருக்கேன். டூர்னமெண்ட்டு இல்லாமல் இப்போது டேர்னில் எல்லாமே எவ்வளோ டைமுக்கு பறந்துருக்கு? ஓடும். நமக்கு என்னென்னா நமக்கு டைம் கிடையாது, இருக்காது. வேலைக்கு போகணும், நம்ம அங்கங்கே போனாலும், அதனால நமக்கு கொண்டு வர. இப்போது உங்கள் புறா நீங்கள் மட்டும்தான் ட்ரெயின் பண்ணுறியா, அதோ வேறு யாராவது டைம் ஹெல்ப்? இந்த வருஷம் பயங்கர ரிசல்ட் வெளியே கொடுத்த இடத்துல இருக்குது. ஆனால் இது மாதிரி பேட்டி எடுக்கல கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஓகே. இந்த மாதிரி உங்கள் கூட்டில் வேறு யாராவது ஹெல்ப் பண்ணுமா? நீங்களே சாப்பாடு போடணும் எல்லாமே நம்ம தான், வேறு யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஓகே ஓகே. அது ஏன் புறாக்கு அதுன்னு இல்லை, வீட்டில் ஃபேமிலி அப்படி இப்படி இருக்கனால நம்ம நல்லா இருக்கும். நம்ம வீட்டில் நம்ம இருந்துரு ஒரு ஊத்துறோம் இல்லை. ஓகே ஓகே. இப்போ நீங்கள் ஒரு 7 வருஷமாக டைம் எல்லாம் வச்சுருக்கு தானே, அப்போ அதோட சர்டிஃபிகேட் இதெல்லாமே காமிக்கலாமா? ட்ராஃபி எல்லாமே காமிக்கலாம். ஓகே ஓகே. அது ஜஸ்ட் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வாட்டி வீடியோ எடுக்கும்போதும் நிறைய சர்டிஃபிகேட் எல்லாமே காமிச்சிருக்கு. சும்மா ஜஸ்ட்டு இந்த வாட்டியும் கூட ஜஸ்ட் காமிச்சு விடலாம். இது நம்ம கிருஷ்ணகிரி பந்தயத்தில் எடுத்தது, ஒரு 2022 எடுத்தது. ஓகே ஓகே. ஃபீமேல். இது பிரின்ஸ் பந்தயத்தில் எடுத்தது. ஓகே ஓகே. இது 15-50, 15-22. அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலி இப்போது டேனுக்கு எல்லாமே புறா நல்லா பறந்தாலும் டூர்னமெண்ட் வரும்போது டோர்னமெண்ட் நம்ம நல்லா பறந்தாலுமே அந்த புறா பயிரி கொண்டு போயிடும். அதில் ஏதாவது ஒரு சில புறா தான் தப்பி கிடைக்கும், எல்லா புறாயுமே தப்பி கிடைக்காது. இப்போ நம்ம டூர்னமெண்ட் விடும்போது 2 புறா தான் விட்டுருக்கு. அதில் ஒரு புறா இப்போ வயிறு ஏதாவது அடிச்சிருச்சா அந்த டூர்னமெண்ட்டே போயிடுமா? அதோ அந்த ஒரு பேலன்ஸ் பறந்துட்டு இருக்கிற புறா வச்சு நமக்கு டைம் எடுக்க முடியுமா? இந்த சர்டிஃபிகேட் கிடைக்குமா? பறந்துட்டு இருக்க நேரம் பயிர் கலச்சுன்னா கண்டிப்பாக அந்த புறா வெளியே எங்கே விழுந்துடும். நமக்கு என்னென்ன இப்போ பக்கத்தில் பூண்டு இருந்தால் அந்த புறா இன்னொரு புறா பிடிச்சி நிற்கும். இது கண்டிப்பாக நம்ம ஒத்த கொண்டுங்க நேரம் அந்த அளவு நிற்காது. இப்போ டோர்னமெண்ட்டில் ஒரு ப்ராய பயிரி கொண்டு போயிருச்சுன்னா அந்த வருஷம் டோர்னமெண்ட் அதே முடிஞ்ச மாதிரி தான் கேன்சலு, அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ண முடியாது. மேக்ஸிமம் ட்ரை பண்ணி வச்சுருக்க ஒரு ப்ரா இல்லை 2-3 ப்ரா தான் ட்ரை பண்ணி வச்சுருப்போம். அது நல்ல ப்ராய கொண்டு போயிருச்சுன்னா முடிஞ்சு நம்ம 50 டோர்னமெண்ட் விடலன்னு சொல்லிட்டு பாம்பில் இருந்துட வேண்டியது. ஓகே. ஒரு வருஷம் போச்சு. உங்களுக்கு டோர்னமெண்ட்டு உடையில் பயிரி அடிக்கும், சிலப்போ மிஸ் ஆக தான் செய்யும். அப்புறம் நிறைய மிஸ் ஆகிறதான் செய்யும், என்ன செய்ய முடியும். ஓகே. அப்போ பேலன்ஸ் சர்டிஃபிகேட் இது வில்லுக்குறி ஐவின் பந்தயத்தில் உள்ளது. ஓகே. இது அன்லிமிட்டடா? அது எல்லாம் அன்லிமிட்டட் தான். இது கோட்டாரில் உள்ளது, நம்ம கோட்டார் பிஜிஎனில் உள்ளது. இது எந்த வருஷம் ப்ரூ? இது பார்த்துக்கிட்டு வருஷம் இது இல்லை, இப்போ 2022 தான் இருக்கேன். இது எத்தனை? ஓகே. அது 2022 நினைக்கிறேன். 22 தான் இருக்கு. அப்போ ஓகே ஓகே. இது 2023 உள்ளது. அப்போ அது 23 தான் இருக்கும். ஓகே ஓகே. இது 15-22 பிறந்திருக்கு. ஓகே. இதில் உள்ளது இது எத்தனை?
இது 13 நம்ம 13 டோர்னமெண்ட் உண்டுல்ல ஓகே அந்த 13 மட்டும் பிறகு அதால 13-22 8 நிமிஷம் தான் நம்ம குறவா பிறந்து ஓகே இது வந்து வெட்டு போட்ட உடனே புறா உட்காந்து லைட்டு போட்டு அதுவா உட்காரணும் ஓகே வெட்டு போடக்கூடாது வெட்டு போடக்கூடாது 6 அது வந்து ரொம்ப கஷ்டம் தானே வந்து இப்போ லைட்டு வட்டம் போட்டு 7:30 கழியக்கூடாது அது அப்படி ட்ரெயின் பண்ணும்போது அது எப்படி ட்ரெயின் பண்ணது இப்போ லைட் போடும்போது கரெக்டாக உட்காரண மாதிரி 6:45 நம்ம லைட்டு போடணும் ஓகே 6:45 லைட்டு போடணும் 7:30க்குள்ள புறா உட்காரணும் உட்காரலனாலும் பந்தயம் கேன்சல் ஓகே 6:45 லைட்டு போட்டு 7 மணிக்கு 7:30 ஓகே ஏதாச்சும் 3/4 மணிக்கு நேரத்துக்குள்ள உட்காரணும் லைட்டு போட்டு உட்காரலனாலும் பந்தயம் கேன்சல் ஓகே ஓகே உங்களுக்கு என்னென்னா அந்த 7:45 நம்ம லைட்டு போட்டோம்னா ஒரு புறா உட்காந்துனாலும் புறா போட்டு அடைக்க கூடாது ஓகே கூண்டுக்குள்ள அதான் பற்றி அடைக்கணும் ஓகே அதுவே தனியாக கூட்டுக்குள்ளே ஏறி பிடிச்சிக்காம இப்போ 2 புறா உட்காந்துட்டுனா அரை மணி நேரம் டைம் கொடுப்பாங்க அது ட்ரெயின் பண்ணும்போது எப்படி ட்ரெயின் பண்ணது ப்ரோ என்ன கஷ்டம் தான் ஆனால் என்னென்னா அதுதான் நல்ல த்ரில்லிங்கான பந்தயமே ஓகே 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 உங்களுக்கு என்னென்னா அந்த பந்தயம் தான் த்ரில்லிங்கான பந்தயம் ஏன்னா நம்ம கையில் கிடையாது புறாய்க்கு கையில் தான் எல்லாமே இருக்குது ஓகே இதாவது நம்ம இஷ்டத்துக்கு வெட்டு போட்டு இறக்கிடலாம் அது இறக்க முடியாது அதான் இறங்கணும் அதான் கூண்டுக்குள்ளே போகணும் 2 புறாயும் உட்காந்துட்டுனா அரை மணி நேரம் டைம் கொடுப்பாங்க நம்ம புறாயை திறந்து போட்டு உட்கார வச்சிடலாம் ஓகே இல்லாமல் ஒத்த பந்து ஒரு புறாயை இறங்கிட்டுனா அதான் கூண்டுக்குள்ளே போகணும் ஓகே அது ரொம்ப த்ரில்லான பந்தயம் இது ட்ரைனிங் டைமில் ஃபர்ஸ்ட் புறா போட்டு உட்கார வச்சு அதுக்கப்புறம் லைட் மட்டும் போட்டு உட்கார வைக்கணுதா நம்ம ட்ரைனிங் டைமில் ட்ரைனிங்லேயே புறா போடாமல் தான் உட்கார வைப்போம் உட்கார வச்சு தான் உள்ள வருவோம் அதில் ஒரு 10 புறா 15 புறா ட்ரெயின் பண்ணோம்னா இதாக ஒரு புறா இல்லை 2 புறா தான் அப்படி கிடைக்கும் ஓகே அந்த பந்தயம் விட்டால் நிறைய புறா வேஸ்ட் ஆகும் ஓகே ஓகே அதனால நிறைய பேர் அந்த பந்தயம் விட மாட்டாங்க ஓகே இது எவ்வளோ தான் என்ட்ரி ஃபீஸ் எல்லாமே வருது இது 2500 ரூபா ஓகே 2500 இது எந்த கிளப்போடது இது எம்ஜிஎம் நம்ம பிரின்ஸில் உள்ள தான் இருக்கும் ஓகே 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 நாஞ்சில் பிரின்ஸ் அதான் இருக்கும் அது இதில் இருக்குது 12 என்ன இருக்குது 13 15 9 செகண்ட் ஓகே அதுவும் 13 மணிக்கு ஒரு டூர்னமெண்ட்டு 13 டூர்னமெண்ட்டு ഇത് 13 ടൂർണമെൻറ്റിൽ 13 മണിക്കൂറും 5 മിനിറ്റും അതേമാതിരി ഇത് വന്നിട്ട് 13 മണിക്കൂറിൻ്റെ അതിൽ 13 മണിക്കൂറും 15 മിനിറ്റും 9 സെക്കൻഡും പറഞ്ഞ് ഇത് 15 മണിക്കൂറും 22 മിനിറ്റും ഇത് ഫസ്റ്റ് തന്നെ 116 പേര് വിട്ടിருக்கு അതിൽ ഫസ്റ്റ് അടിച്ചിருக்கு ഇത് MJM ടൂർണമെൻറ്റുടേത് 13 മണിക്കൂറുടേത് 13.5 മണിക്കൂറുടേത് അതിൽ 13 മണിക്കൂറും 22 മിനിറ്റും പറഞ്ഞിருக்கு സെക്കൻഡ് പ്രൈസ് അടിച്ചിருக்கு ഓക്കെ ഇത് അൺലിമിറ്റഡ് തന്നെ ഹിന്ദുസ്ഥാൻ ഫ്ലയേഴ്സ് അസോസിയേഷൻ്റെ ഫെഡറേഷൻ്റെ 15 മണിക്കൂറും 50 മിനിറ്റ് ഏകദേശം അറൗണ്ട് 16 മണിക്കൂർ പറഞ്ഞിருக்கு പുറ ഇത് എന്ത് വർഷം പറഞ്ഞത് 2022 தான் இதுவும் പറഞ്ഞിருக்கு ഇത് നമ്മ കന്യാകുമാരിയുടെ ഇതിൽ പറഞ്ഞിട്ടുണ്ട് ഓക്കെ ஓகே ப்ரோ இந்த டூர்னமெண்ட்டுக்கு இது எல்லாமே ரெடி பண்ணும்போது நீங்கள் சொன்னல வந்து ரெடி டைம் இதெல்லாம் ஏற்றி வரணுதுக்கு நம்ம இந்த பதாம் பருப்பு கொடுக்குறது அது அரைச்சி கொடுக்குறது எல்லாமே பார்த்துருக்கு இந்த கட் பண்ணி கொடுக்கல அது வந்து எப்படி கட் பண்ணுறது எவ்வளோ சைஸில் இதை புறா கொடுக்குறதுன்னு ஜஸ்ட் ஒன்று காமிச்சிட முடியுமா ஓகே இப்போது இந்த பதாம் வந்து எப்போ கோரை போட்டது நீங்கள் நேற்று நைட்டே போட்டு வச்சுருந்தேன் காலையில் எப்போதான் கொடுக்குறேன் வந்து காலையில் மேக்ஸிமம் டேன் புறான்னா காலையில் சாயங்காலம் கொடுப்போம் ஆனால் அந்த சைஸில் கட் பண்ணால் போதும் ஓகே ஓகே சும்மா கையால் இப்படி சின்னதாக கட் பண்ணால் போதும் ஓகே தோடு களைஞ்சு சும்மா கட் பண்ணி இது மாதிரி கையால் கட் பண்ணி அப்படியே கொடுத்துடும் கட் பண்ணால் ஓகே ஓகே அது இப்படி உடைச்சாலே உடஞ்சிடும் அது நல்லா ஊற வச்சாச்சுன்னா அந்த ஸ்டேஜுக்கு வந்துடும் ஓகே இந்த புறா பறக்க விடும்போது தண்ணி கொடுக்கணும் இப்போ டூர்னமெண்ட் அன்னைக்கு என்ன இந்த மாதிரி தண்ணி சாப்பாடு எவ்வளோ எம்எல் தண்ணி கொடுக்குவே சாப்பாடு 20 ml சிரிஞ்சுக்கு ஒரு 1.5 சிரிஞ்சு தண்ணி கொடுத்தா போதும் இல்லை ஒரு 2 பாதாமும் ஓகே அப்போ 20 ml தான் 1.5 சிரிஞ்சு 30 ml தண்ணி கொடுத்துரும் குடிக்கிறது 2 பாதாமும் கொடுத்தா போதும் அவ்வளோதான் அந்த அவ்வளோ கொடுத்து 15 மணி நேரம் புறா வந்து கரெக்டாக பறந்துடும் தலைநாள் சாப்பாடு இதெல்லாமே என்ன சேஞ்சே கிடையாது அந்த அளவு கொடுத்தா போதும்
காலைல ஒரு நேரம் அந்த அளவு கொடுத்தா போதும் பறந்துடும். ஓகே. நைட் அதுனா தலைய நைட்டு வந்து எவ்வளோ நார்மலி கொடுக்குற மாதிரி சாப்பாடு கொடுக்குமா? பறந்த புறான்னா ஒரு 15, 17, 18 ஹவர் பறந்த புறான்னா ஒரு 10 பேர் பூரா கொடுக்கும். ஓகே ஓகே. 10, 12 பேர் பூரா கொடுக்கும். ஓகே. இது ஜஸ்ட் இந்த புறாக்கு கூட கொடுத்து இது வந்து நம்ம கிளாவர் இல்லைங்களா? ஓகே. அப்படியே நம்ம டேப்லெட் கொடுக்குற மாதிரி வாயில் அப்படியே போட்டு விடுவோம். ஓகே ஓகே. இது வந்து இப்போ நீங்கள் ரெடி பண்ணாதா டூர்னமெண்ட்டுக்காக? இந்த பண்ணி ஒரு டூர்னமெண்ட் விட்ட ப்ராப்ளம். ஓ, இந்த வாட்டி விட்டுருக்கு டூர்னமெண்ட்டுக்கு. டூர்னமெண்ட் விட்டு எந்த டூர்னமெண்ட்டுக்கு விட்டது? இது அன்லிமிட்டடா? ஐவின் டூர்னமெண்ட் விட்ட ப்ராப்ளம். அது அன்லிமிட்டட் இருக்குதா? அன்லிமிட்டட். வயிறு கழிச்சு ஒரு நேரத்தை காலையில் விழுந்து. ஓகே ஓகே. இது வயிறு இதனால பிரச்சனை இல்லை. காலையில் உட்காந்து. ஓகே ஓகே. வந்து கிளாவரில் சப்ஜெக்ட் கிளாவரில் இந்த கலங்க கண்ணு. ஓகே ஓகே. வந்து நம்ம உங்கள் கூட்டில் மெயின் செட்டு இதெல்லாமே பார்க்கலாமா ப்ரோ? வந்து அது ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்போது நம்ம இப்போது வந்து அரௌண்ட் 25 மினிட்ஸ் ஆச்சு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணி 25 மினிட்ஸ் ஆச்சு. அப்போ நம்ம வந்து இவரை கூட்டில் வந்து மெயின் புறாக்கள் இதெல்லாமே நிறைய இருக்குது. அதெல்லாமே நம்ம என்னென்ன ஜோடி, என்ன லைனு, என்ன செட்டில் வருது அப்படி எல்லாமே பார்க்கலாம். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோ போட்டிருக்கு பார்ட் 2. அப்போது நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக ஏதாவது கேள்வி ஏதாவது கேட்டுக்கணுமா, யாருக்கிட்டாவது டவுட் ஏதாவது இருக்குன்னா ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு புதுசாக வருந்தவர்கிட்ட கேட்டுடலாம். ஓகே. அப்போது நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. மீண்டும் ஒரு புதிய வீடியோ காணும் மாதிரி குட் பை.